அடுத்து ஹீமோகுளோபின்ன்ற ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ரெட் பிளட் செல்ல இருக்கிற ஹீமோகுளோபின், இப்போ ஹீமோகுளோபினுக்குள்ள என்ன இருக்குன்றத பார்ப்போம். ஹீமோகுளோபினுக்குள்ள குளோபின் அண்டு ஹெமின் சொல்லிட்டு ஹெமி அண்டு அயான் சொல்லிட்டு 3 விஷயங்கள் இருக்கு. அதாவது குளோபின்ன்றது இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நூடுல்ஸ் மாதிரி இருக்கும். அது வந்து குளோபின்னு சொல்றாங்க. அண்ட் தென் அயான்ன்றது ஒரு சின்ன சின்ன 4 டாட் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அயான்னு சொல்றாங்க. ரெண்டாவது ஹெமி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆக்சிஜனால கவர்ந்து இழுக்கப்பட்ட ஒரு அயான், அதாவது அயான் கண்டெய்னடு ஆக்சிஜன் ரெண்டும் சேர்ந்த ஒரு மூலக்கூறை வந்து ஹெமி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஹீமோகுளோபின் தான் வந்து ஆக்சிஜனை பாடி ஃபுல்லா சப்ளை பண்றதுக்கான ஒரு மெயினான காரணமா இருக்கு. இன்னும் நம்ம இன்டெப்தா போய் விவரமா சொல்லணும் அப்படின்னா, இந்த ஹீமோகுளோபினுக்குள்ள இருக்கிற அயான், அந்த 4 அயான் மாலிகுல் இருக்குல்ல, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா 4 அயான் மாலிகுல் இருக்கு. ஸோ இந்த 4 அயான் மாலிகுல்ஸ் தான் வந்து ஆக்சிஜனை வந்து கவர்ந்து இழுத்து பாடி ஃபுல்லா வந்து சர்க்குலேட் பண்ணுது. ஸோ இந்த ஹீமோகுளோபின் அண்டு அயான் இது 2 தான் வந்து நம்ம ஆக்சிஜனை கவர்ந்து இழுத்து உடம்பு ஃபுல்லா கொடுக்கக்கூடியதுக்கான ஒரு முக்கிய காரணியா இருக்கு.